பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் யாத்ராகமம் 13ஆம் அதிகாரத்திலிருந்து 15ஆம் அதிகாரம் வரை. இந்த 3 அதிகாரங்களிலிருந்து தேவன் யார் என்று ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். நாம் பின்பற்றுகிற, நாம் ஆராதிக்கிற, நாம் சேவிக்கிற தேவன் யார் என்று ஒரு 3 காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக, நாம் ஆராதிக்கக்கூடிய தேவன் அவர் யார் என்றால், அவர் நம்மை வழி நடத்தக்கூடிய தேவன். அவர் நம்மை வழி நடத்தக்கூடிய தேவன். 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் நான் படிக்கிறேன். பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தியரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இப்போ நம்ம பார்க்குறோம், ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடக்கூடிய கானான் தேசத்திற்கு நேராக ஆண்டவர் அவர்களை கொண்டு போய் கொண்டிருக்கிறார். அப்போ ஆண்டவர் அவர்களை வழி நடத்தக்கூடிய தேவனாக காணப்படுகிறார். அவர்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து போவாங்க, சோர்ந்து போவாங்க, திரும்பி எகிப்துக்கு போக வேண்டிய ஆசை வரும் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை பெலிஸ்தியரின் தேசம் வழியாக நடத்தாம சிவந்த சமுத்திரத்தின் வழியாக ஆண்டவர் இந்த ஜனங்களை நடத்துகிறத பார்க்கிறோம். ஆண்டவர் மிகவும் அன்புள்ள, கரிசனையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் நம்மையும் கூட இந்த பூமியில் அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். ஒருவேளை நம்ம போய்கொண்டிருக்கக்கூடிய பாதை ஒரு பெரிய நீளமான பாதையாக இருக்கலாம். மற்றவர்கள் பக்கத்தில் வர்றவங்கெல்லாம் சீக்கிரமாக நம்மை கடந்து துரிதமாக போகிறதை போல காணப்படலாம். ஆனால் நம்மை அறிந்த தேவன், நம்முடைய இருதயத்தை அறிந்த தேவன், நம்முடைய வாழ்க்கையினுடைய கடைசி பகுதியை அறிந்த தேவன், நம்முடைய பாதைகளை அறிந்த தேவன், அவர் நம்மை ஒரு சில நேரம் சுற்றி போக பண்ணுறது மாதிரி இருக்கலாம், அல்லது ஒரு சில ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தாமதமாக வருகிறதை போல காணப்படலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை வழி நடத்தக்கூடிய தேவன். எது சிறந்தது, எப்படி நடத்தினா நம்ம மனம் அடியாமல் நம்ம போய் சேருவோம் என்பதை அறிந்த தேவன் நம்மை நேர் வழியாக, அவர் நமக்கு ஏற்ற பாதையில் அவர் நம்மை நடத்தக்கூடிய தேவனாக காணப்படுகிறார். இரண்டாவதாக, நம்மை நடத்தக்கூடிய தேவன் அவர் யார்? யார் என்றால், அவர் நமக்கு முன் செல்கிற தேவன். அவர் நமக்கு முன்பதாக நடந்து செல்லுகிற தேவனாக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அவங்க வெளியில் வந்து கானான் தேசத்திற்கு போகும்போது வேதம் சொல்லுகிறது, 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி சொல்லுகிறது, அவர்களுக்கு முன் சென்றார். எப்படி முன் செல்கிறாராமா? பகலிலே மேகஸ்தம்பமாகவும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாகவும் அவர்களுக்கு முன் சென்றார். மேகஸ்தம்பம், பகலில் இருக்கக்கூடிய வெயில் இவர்களை பாதித்து விடக்கூடாது என்று சொல்லி நிழலாக மேகஸ்தம்பமாக முன்பதாக செல்லுகிறார். ராத்திரி நேரத்தில் அவங்களுக்கு வெளிச்சம் தெரியணும், பாதை தெரிய வேண்டும் என்பதற்காக அவர் அக்கினி ஸ்தம்பமாக அவர்களுக்கு முன்பதாக செல்லுகிறார். இதே தேவன்தான் இன்றைக்கும் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். நம்முடைய பாதையில் ஏதோ நம்மை அனுப்பிவிட்டு அவர் ஏதோ நமக்கு பின்பதாக நடந்து வரக்கூடிய தேவன் அல்ல. நமக்கு முன்பதாக அவர் நடந்து போய் பாதைகளை செவ்வையாக்கி அவரை பின்பற்ற செய்கிறார். அதனால தான் நம்ம இயேசுவை பின்பற்ற வேண்டும். என்னை பின்பற்றி வாங்க என்று இயேசு சொல்லிவிட்டு நமக்கு முன்பதாக அவர் நடந்து போகிற தேவனாக இருக்கிறார். அப்படியானால் அவர் நமக்கு முன் செல்லக்கூடிய தேவன். இந்த வருஷத்தினுடைய முதல் பகுதியில், முதல் மாதத்தில் நம்ம காணப்படுகிறோம். அவர் நமக்கு முன்பதாக போய்விட்டார். நம்முடைய வாழ்க்கை பாதையில் அவர் நம்மை நேர்த்தியான பாதையில் நடத்தி கொண்டு போய் இருக்கிறார். நமக்கு முன்பதாக அவர் போய்விட்டார். அதனால் நம்ம தைரியமாக வாழ்க்கையில் என்ன சூழ்நிலை வந்தாலும், எவ்வளவு பெரிய சவால்கள் வந்தாலும், எதிர்ப்புகள் வந்தாலும், என் தேவன் எனக்கு முன்னால் போய்விட்டார்,
என்ற நம்பிக்கையோடு நாம் அவரை பின்பற்றும் போது அவர் நம்மை நேர்த்தியாக போய் சேர வேண்டிய இடத்துல அவர் நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். மூன்றாவதாக, அவர் நமக்காக யுத்தம் செய்கிற தேவன். இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோன் விடுதலையாக அனுப்பிவிட்ட பின்பும் பார்வோன் யோசிக்கிறார், ஐயோ இவ்வளோ ஜனங்களை நான் விட்டுட்டேனே, அவங்க போயிட்டாங்களே என்று சொல்லி திரும்பவுமாக அவர் தன்னுடைய சிறந்த குதிரை வீரர்களை எல்லாம் சேர்த்து கொண்டு அவர்களை பின்தொடர்ந்து வருகிறதை 14ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படியாக எகிப்திலிருந்து நடந்து போய் வெளியில் வந்து போய் கொண்டு இருக்கிறார்கள். திடீர்னு பார்த்தா பின்னால் பார்வோனுடைய சேனை அவர்களை தொடர்ந்து வருகிறதை அவர்கள் பின்னால் திரும்பி பார்க்குறாங்க. இப்போ முன்னால் ஓடிவிடலாம் என்று பார்க்கும்போது முன்னால் அந்த சிவந்த சமுத்திரம் அவர்களுக்கு முன்பதாக காணப்படுகிறது. என்ன செய்வது என்று தெரியவில்லை. மோசேயிடம் முறையிடுறாங்க, ஐயோ நாங்கள் அழிந்து போகிறோமே என்று சொல்லி. அப்பொழுதுதான் மோசே சொல்லுகிறார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீங்க. ஸோ அந்த நேரத்தில் மோசையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கோலை சமுத்திரத்தை நோக்கி நீ நீட்டு என்று சொல்லி கோலை நீட்டின உடனேயே அந்த பெரிய சமுத்திரம் இரண்டாக பிளந்து அந்த சமுத்திரத்தின் தண்ணீர்களெல்லாம் இரண்டு பக்கமும் மதில் சுவரை போல இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் வெட்டாந்தரையில் நடக்கிறத போல அவங்க நடந்து சென்றாங்க. ஆனால் பார்வோனுடைய சேனை இவர்களை பின்தொடர்ந்து அப்படியே வந்தது. ஆனால் பாதி தூரம் போன பிறகு என்னாச்சு தெரியுமா? மோசே திரும்பவுமாக கோலை காண்பித்த போது அந்த சமுத்திரம் எல்லாம் பழைய இடத்திற்கு வந்தது. பார்வோனுடைய சேனையும் அந்த ராத்திரியில் முழுமையாக அழிக்கப்பட்டார்கள். இப்போ பார்வோனுடைய சேனை இஸ்ரவேல் ஜனங்களை தொடர்ந்து வரும்போது அவங்களுக்கு என்ன பண்ணன்னு தெரியாது. அவங்க பெரிய குதிரைகளோடு குதிரை வீரர்களோடு தங்களை காட்டிலும் பலவான்களாக தங்களை பின்தொடர்ந்து வருகிறாங்க. இவங்க கிட்ட ஒன்றுமே இல்லை, ஒரு ஆயுதம் கிடையாது, ஒரு குதிரை கிடையாது, ஒரு வீரர்கள் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. பயந்து போனாங்க. ஆனால் கர்த்தர் இவர்களுக்காக யுத்தம் செய்தார். யுத்தம் செய்து அன்றைய தினத்தில் பார்வோனுடைய சேனையை அழித்து போட்டு இவர்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை அவர் கொடுக்கிறார். அதுதான் 15ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது ஒரு பாடலாக மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த அதிகாரம் முழுவதுமாக நீங்கள் படித்து பாருங்கள். அதில் நீங்கள் படித்து பார்க்கும்போது ஆண்டவரை துதித்து ஆண்டவர் எங்களுக்கு வெற்றி தந்தார் என்று அவர்கள் பாடலாக பாடுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை தரும்போது, வெற்றியை தரும்போது நம்ம சும்மா இருக்கக்கூடாது. நம்ம ஆண்டவரை புகழ்ந்து பாட வேண்டும், ஆண்டவரை துதித்து பாட வேண்டும். அப்பொழுது தான் ஆண்டவர் நம்மிலே சந்தோஷப்படுவார். எப்பொழுது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடலை நிறுத்தினார்களோ, எப்பொழுது அவங்களால் ஆண்டவரை துதிக்க முடியலையோ, அதன் பின்பு அவர்களுடைய வாயில முறுமுறுப்பு வந்தது. இந்த 15ஆம் அதிகாரத்தினுடைய கடைசியில் நம்ம பார்க்கும்போது கூட 3 நாட்கள் அவர்கள் நடந்து போய் கொண்டு இருக்கிறார்கள். தண்ணீர் இல்லை. திடீர்னு பார்த்தா ஒரு இடத்துல தண்ணீர் வருது. அதை குடித்து பார்த்தாங்கன்னா அது கசப்பாக இருக்கிறது. அப்போ அவங்க முறுமுறுக்கிறாங்க, ஐயோ எங்களுக்கு தண்ணி இல்லையே, எங்களை கொன்று போடவா இங்கே நீங்கள் கூட்டி கொண்டு வந்தீங்க என்று முறுமுறுக்கிறாங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் தூரம் போன பிறகு அவங்க ஏலீம் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு வந்த பிறகு அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச மரங்களும் அங்கே இருந்தன. அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த நீரூற்றையும் அந்த பேரீச்ச மரங்களுடைய அந்த பழங்களையும் இவங்க நல்லா பசியாக இருக்கும்போது நல்லா ருசித்து ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக ஆண்டவர் தண்ணீர் இல்லாத பாதையில் ஆண்டவர் கொண்டு வந்தார். ஆனால் தங்களை நடத்தி வரக்கூடிய தேவன் யார்? அவர் எங்களுக்காக யுத்தம் செய்தாரே, எங்களுக்கு முன் செல்லுகிறாரே, எங்களை நடத்துகிறாரே என்பதை இந்த ஜனங்கள் சீக்கிரமாக மறந்து போனதுனால அவர்களால் ஆண்டவரை துதிக்க முடியவில்லை. இந்த காலை வேளையில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அன்பானவர்களே, நாம் பின்பற்றக்கூடிய தேவன் யார் தெரியுமா? அவர் நம்மை வழி நடத்தக்கூடிய தேவன், நம்முடைய பாதையை நன்றாக அறிந்த தேவன். அவர்தான் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். இரண்டாவதாக, அவர் நமக்கு முன்பதாக செல்லக்கூடிய தேவன். அவரை நம்ம தைரியமாக பின்பற்றலாம். எப்படிப்பட்ட கடினமான பாதையினாலும், சவால்கள் நிறைந்த
போராட்டம் நிறைந்த பாதையினாலும் நம்ம தைரியமாக முன்னால் போகலாம். ஏன் தெரியுமா? நமக்கு முன்னால் செல்வது தேவாதி தேவன். மூன்றாவதாக, அவர் நமக்காக யுத்தம் செய்கிற தேவன். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக யுத்தம் செய்து செங்கடலை அவர் கடக்க பண்ணினார். ஒருவேளை இந்த பார்வோனுடைய சேனை இவர்களை தொடர்ந்து வரவில்லை என்றால் அவர்கள் அந்த செங்கடலை என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க? கடந்து போயிருக்க மாட்டாங்க. நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய கடினமான சூழ்நிலைகள் கூட நம்முடைய வாழ்க்கையில் நம்மை அடுத்த நிலைக்கு கொண்டு போவதற்காகவே ஆண்டவர் இப்படிப்பட்ட கடினமான காரியங்களை கூட அனுமதிக்கிறார். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் செங்கடலை கடந்து செல்லுகிறார்கள். நாம் ஜெபிக்க போகிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் கூட கடினமான ஒரு பகுதியில் நீங்கள் காணப்படுறீங்களா? உங்களுக்கு முன்னால் செங்கடலை போன்று ஒரு பெரிய ஒரு காரியம் இருக்குது. உங்கள் பின்னால் பார்வோனுடைய சேனையை போல பின்தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவர் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் உங்களுக்கு ஒரு புதிய வழியை திறப்பதற்காகவே ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு பாதையில் உங்களை கொண்டு வந்து கொண்டு இருக்கிறார். இப்பொழுது நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அதிசயமாக நடத்தி கொண்டு வருகிறபடியால் உமக்கு நன்றி. ஒவ்வொருவருக்கு முன்பதாக ஆண்டவர் போய்கொண்டிருக்கிறபடியால் உமக்கு நன்றி. ஒவ்வொருவருக்காக ஆண்டவர் யுத்தங்களை செய்கிறபடியால் உமக்கு நன்றி. ஒருவேளை இந்த நாளில் ஏதோ ஒரு பெரிய சவாலை தங்களால் சமாளிக்க முடியாத ஒரு காரியத்தை சந்தித்து கொண்டு சோர்வாக காணப்படுவார்கள் என்றால் இந்த நேரத்தில் செங்கடல் இரண்டாக பிளந்தது போல இவர்களுடைய வாழ்க்கையில் புதிய வழி இயேசுவின் நாமத்தில் தோன்றுவதாக என்று நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பாதைகள் இல்லாத இடத்துல ஆண்டவர் இந்த நாளில் ஒரு புதிய பாதையை நீர் உண்டாக்கும்படியாய் ஜெபிக்கிறேனப்பா. ஒரு புதிய காரியத்தை இவர்களுடைய வாழ்க்கையில செய்து இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் ஒரு மேலான இடத்திற்கு ஆண்டவர் கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்படியாக ஆண்டவர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்கிறபடியால் உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே. மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.